அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்தில் எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல பார்த்தாக்க திருப்பத்தூர்லேருந்து என்னோடய பக்தர்கள் அம்மளாண்ட வேண்டிக்கினாங்க. இன்னைக்கு ஒரு தீராத பிரச்சனை இன்னைக்கு இந்த அம்மனோட அருளால் இன்னைக்கு தீர்வு அடைஞ்சாங்க. அதே போல் குடும்பத்துலேயும் குழப்பங்களும் கஷ்டமும் சொல்ல முடியாத குழப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த அம்மனோட மண்ணை மெரித்து 3 அமாவாசையும் தொடர்கதையாக எலுமிச்சைக்கனி மாலை கோத்து போட்டதுனால எல்லாம் தீர்வடைஞ்சு அம்மனுக்கு இந்த கோயிலை புதுப்பிச்சு ஒரு பெயிண்ட் அடித்து கொடுக்குன்னு சொல்லி என் பிள்ளை முன் இன்னைக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்தாங்க அம்மா திருவிழாக்கு முன்னே. அதே போல் அவங்களுடைய கணவர் உடம்பு சரியில்லை, அந்த அம்மா காப்பாற்றி கொடுத்தா எனக்கு அம்மனுக்கு நான் மாங்கல்யம் செலுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கினாங்க. அம்மனுடைய அருளால் அம்மனுடைய வாக்கு வேத வாக்காக எடுத்து இந்த மண்ணை மெரித்து தொடர்கதையாக தொடர்ந்து 3 அமாவாசை தொடர்ந்து வந்ததுனால இன்னைக்கு அவருடைய உடம்பு இன்னைக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. குடும்பத்தில் உண்டான குழப்பங்களும் அம்மா திரு கொடுத்தாங்க. ஒரு மன நிம்மதி கொடுத்ததுனால அம்மாவுக்கு சீரு கொடுத்து அம்மாவுக்கு மாங்கல்யம் செலுத்தணும்னு சொல்லி என்னோடய பக்தர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவங்க என்ன வேண்டிக்கினாங்க, என்ன நடந்துச்சு, எதனால் இந்த பூஜை கொண்டிருக்கிறாங்கன்றது அவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வணக்கம். உடம்பு சரியில்லாததால அதனால நான் மாங்கல்யம் செலுத்துகிறேன். மாங்கல்யம் செலுத்துகிறாங்க. வணக்கம், என் பேர் சீனிவாசன். நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன். ரொம்ப வருஷமாக நான் அம்மனை கும்பிட்டுருக்கேன். இங்கே முருகன் ஐயாவுடைய அருளால் எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறையா பண கஷ்டமும் இருந்தது. வர வேண்டிய பணம் நிறையா வராமல் இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க 3 அமாவாசைக்கு நீங்கள் எலுமிச்சம் போடுங்க, எல்லாம் சரியாகும், அம்மாவுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அம்மா 3 மாதத்துல என்னுடைய பணங்கள்லாம் சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு நான் பெயிண்டிங் பண்ணி தரணும்னு சொன்னேன். போன பண்டிகைக்கு பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்தேன். அது முன்கூட்டியே நான் பண்ணி கொடுத்ததுனால அம்மன் எனக்கு குறுகிய காலத்தில் 3 மாதத்தில் எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்த்து கொடுத்தாங்க. அதனால் எனக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. எங்கள் மனைவி வேண்டிக்கினாங்க மாங்கல்ய தானம் பண்ணுறேன்னு. அதே போல் எனக்கும் உடம்பு குணமாயிடுச்சு, எனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சு. அதனால் அம்மனுக்கு அந்த நாங்கள் வேண்டிக்கின முறையை செஞ்சு இன்றைக்கி அதை முடிச்சு வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.